ஒவ்வொரு நாளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கரண்ட்ல வந்து பார்த்தோம்னா, சராசரியா ஒவ்வொரு நாளும் 100 கோடி ரூபா கரண்ட் அப்படிங்கிறது அனாமத்தா டிராவலிங் சார்ஜ்ல வேஸ்ட் ஆகுது. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒருவேளை கரண்ட் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. கரண்ட் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் தான் அடிப்படையா வச்சு நம்ம நெறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். கரண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே கிடையாது. எந்த தொழிலுமே கிடையாதுங்கிற மாரி அந்த நிலைமைக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம். கரண்ட் இல்லாம செஞ்சுட்டு இருந்த தொழில் எல்லாமே கரண்ட் வந்து தான் அழிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லங்கிற மாரி தான் ஆகி போயிருச்சு. ஏதோ ஒரு இடத்துல கரண்ட் இல்லாம அந்த இடத்துல வேலை ஆவாது. அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாமே டோட்டலா மாத்தி கொண்டு வந்துட்டோம். எதுக்கு எடுத்தாலும் கரண்ட், எத பார்த்தாலும் கரண்ட். இப்ப இன்னைக்கு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சமையல் வேலை செய்யணும்னாலும், குழம்புக்கு மிக்ஸி கிரைண்டர்ல போட்டதுலருந்து, இட்லி சுடுறதுக்கு மாவு ஆட்டுறதுலருந்து எல்லாமே கரண்ட் தான். கிரைண்டர்லேருந்து அனைத்துமே கரண்ட் இல்லைன்னா யூஸ் ஆவாது. எதுவுமே வேலையே நடக்காது. அதே மாரி வீட்டுக்குள்ளாடியும் சரி, ஒரு கட்சி மீட்டிங்கும் சரி, அல்லது ஏதோ ஒரு கல்யாண மண்டபம்னாலும் சரி, கரண்ட் இல்லைன்னா நம்ம லைட்டும் எரிய விட முடியாது. கரண்ட் இல்ல அப்படின்னா, நாங்க பெட்ரோல் போடுவோம்லன்னா, கரண்ட் இருந்தா தான் நம்ம கரண்ட் சப்ளை மூலியமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பம்ப் பண்றோம். கரண்ட் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலும் அடிக்க முடியாது. ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது. முன்ன ஃபோனே இருக்காது. கரண்ட் இருந்தா தானே நம்ம சார்ஜ் போட முடியும். நம்ம அத வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ அனைத்துக்குமே அடிப்படையா இருக்கக்கூடியது எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கரண்ட் மட்டும் தான். நான் சமீபத்தில ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அந்த மாரி இல்ல. ஒரு எப்படி சொல்லட்டும்? சமீபத்தில ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அந்த இங்கிலீஷ் படத்துல தான் வந்து இந்த காட்சி. ஒருவேளை கரண்ட் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? இந்த உலகத்துல இருக்கிறவங்கலாம் என்ன ஆவாங்கன்னு சொல்லி ஒரு கற்பனையான ஒரு கதை. அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் இல்லாத உலகத்துல வந்து பார்த்தோம்னா, பயங்கரமா இருக்குது. கரண்ட் இல்லாதனால அனைத்துமே ஒரு இடம் இது ஸ்டக் ஆயி நிக்குது. ஒரு ஸ்டன் ஆயி நிக்குது. கரண்ட் இருந்துச்சுன்னா தானே நியூஸ் வந்து செய்தி சேனல் மூலியமா நம்ம பார்க்க முடியும். கரண்டே இல்லைன்னா, செய்தி பார்க்க முடியாது. நியூஸ் பேப்பர் பிரிண்ட் அடிக்க முடியாது. கையில தான் உட்காந்து லெட்டர் எழுதி தான் நம்ம இங்கேருந்து அங்கே அனுப்பிவிடணும். கரண்ட் இல்லைன்னா அதுவும் போய் சேராது. ஏன் போய் சேராது? ஏன்னா கரண்ட் இருந்துச்சுன்னா தான் வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல், டீசலே அடிக்க முடியும். வண்டிய ஓட்ட முடியும். கரண்ட் இல்லைன்னா வண்டிக்கே வேலை இல்ல. மறுபடியும் பழையபடி எல்லாரும் என்ன வரணும்? சைக்கிள் தான் ஓட்டணும். மாட்டு வண்டியும் நம்ம ஓட்ட முடியாது. மாட்டெல்லாம் வெட்டியாச்சு. வெட்டுனது மட்டும் இல்லாம மாடுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது, நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்குது. இப்படி ஏகப்பட்ட இடத்துல பல்வேறு விதமான ஒரு சூழ்நிலைகள், ஒரு சில நெருக்கடிகளின் காரணமா இந்த மாரி மாறி இருக்குது. எல்லாத்துக்குமே கரண்ட் அப்படிங்கிற ஒண்ணு தான் அடிப்படை ஆதாரம். இதுக்கு நம்ம சொல்லிட்டோம். இது வந்து மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் தேவையில்லாத ஆடம்பரங்கள், இது எல்லாத்துக்குமே கரண்ட் தேவைன்ட்டோம். ஹாஸ்பிட்டல், மருத்துவம், மாத்திரைகள கவர்ல பேக் பண்றதுக்கும் கரண்ட் தான் வேணும். மாத்திரை மருந்து கரெக்டா எழுத்து பார்த்து எடுத்து குடுக்கறதுக்கும் கரண்ட் தான் வேணும். ஆப்ரேஷன் தியேட்டர்லயும் கரண்ட் தான் வேணும். ஐசியூ வார்டுலயும் கரண்ட் தான் வேணும். ஜெனரல் வார்டு அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் தான் வேணும். ஒரு லைட் வேணும், ஒரு ஃபேன் வேணும். ஒரு ஸ்டெக்மோ கருவி வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு கரண்ட் வேணும். இப்படி கரண்ட் மட்டும் ஒரு நாள், ஒரு வேளை இந்த பூமியில இல்லாம போயிருச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருமே டோட்டலா என்ன பண்ணுவோம்? கற்கால மனிதர்களா மாறிடுவோம். எப்படி கற்கால மனிதர்களா மாறிடுவோம். கரண்ட் இல்ல அப்படின்னா சிசிடிவி கேமரா கிடையாது. சிசிடிவி கேமரா கிடையாதுன்னா, முகமூடி கொள்ளைக்காரனுங்க அட்டகாசம் அதிகமாயிரும். கரண்ட் இருந்தா தானே நீங்க வீடியோ ஃபுட்டேஜ் எடுப்பீங்க. வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தா தானே எங்கள அரெஸ்ட் பண்ணிருவீங்க. ஒரு வடிவேல் தமாஸ்ல வரும்ல, அவரு போண்டாமணின்னு நினைக்கிறேன். அவர் நடிச்சிருப்பாரு. இது என்னது? சீப்பு. யாரோட சீப்பு தெரியுமா? மாப்பிள்ளையோட சீப்பு. சீப்பு இருந்தா தானே மாப்பிள்ளை தலை சீவுவாரு. தலை சீவுனா தானே வந்து தாலி கட்டுவாரு. இப்ப நான் மாப்பிள்ளையோட சீப்பை தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப அந்த கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன்ல அப்படிம்பாரு. அதே மாதிரி கரண்ட் மட்டும் இல்லைன்னா, முகமூடி கொள்ளைக்காரங்கள்ல இருந்து மிகப்பெரிய குற்றவாளிகள் வரைக்கும் எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சிசிடிவி கேமரா கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் எந்த தவறு வேணாலும் பண்ணிட்டு போயிரலாம். அந்த அளவுக்கு செல்போன் நெட்வொர்க்ல இருந்து, கரண்ட் சர்வீஸ்ல இருந்து, கவர்மெண்ட் சிஸ்டத்துல இருந்து அனைத்துமே ஓவர் 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 ஓவர். சேட்டலைட்ல இருந்து ஏதோ ஒன்று அனுப்புனாங்க கூட நம்மளால இங்க பிடிக்க முடியாது. நம்ம வாங்க முடியாது. ஒரு கருத்து தெரியாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, 15 நாள் கழிச்சு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த இடத்துல வரப்போகுது. ஒரு புயல் வருது. மீனவர்கள் யாரும் கடலுக்குள்ள போவாதீங்கன்னு சொல்லிட்டு. அது நம்ம சொல்ல முடியாது. வெயிலினுடைய தாக்கம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதன் காரணமா பள்ளிகளுக்கு மே 1ஆம் தேதி திறக்க வேண்டிய ஸ்கூலு ஜூன் 1ஆம் தேதி திறக்க வேண்டிய ஸ்கூலு ஜூன் 10ஆம் தேதி திறக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா? அது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொல்றத நம்மளால கேட்க முடியாது. முன்ன அவங்களே அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் தான். கரண்ட் இல்லாத வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்களே,
என்னது உப்பு இல்லாத சாப்பாடு குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உப்பு எப்படி சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி தான் கரண்ட் அப்படிங்கிறது உப்பு கிடையாது. சாப்பிட்ற அரிசியே கரண்ட் தான். அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தோம்னா கரண்ட் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்படி கூட சொல்லலாம், எரியிற நெருப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட். இப்படி இருக்கக்கூடிய கரண்டை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. கரண்டை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது. அந்த அரசியல் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன அரசியல்? பொதுவாக கரண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு தேவையான கரண்ட் நம்ம எங்கேருந்து வாங்குறோம்னு நினைக்கிறீங்க? தனியார் முதலாளி நிறுவனங்கள்ல இருந்து நம்ம வாங்குறோம். தனியார்கிட்ட இருந்து அரசாங்கம் கவர்மெண்ட் காசு கொடுத்து பற்றாத கரண்டை வாங்குது கவர்மெண்ட். அப்படி வாங்கக்கூடிய கரண்டு 100க்கு 10% போகிற வழியில் ட்ராவல்லே செலவாயிரும். இப்போ மின்சாரம் எனக்கு இங்கே சேர்க்கச்சா இங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி இங்கே வருதா, இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 10% செலவாயிரும். இப்போ 100 கோடி ரூபாய்க்கு கரண்ட் வாங்குறாங்க அப்படின்னா 10 கோடி ரூபா கரண்ட் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ட்ராவலுக்கே சரியாயிரும், செலவாகிப்படும். இது வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா ஒரு நாளில் 10 கோடி ரூபா லாஸு. ஏன் லாஸு? இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கரண்ட் செலவாயிரும். ஓகேங்களா? ஓகே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வாங்குற கரண்டில் 10% ட்ராவலிங்லேயே வந்து செலவாயிரும். இப்போ நான் 100 யூனிட் வாங்கி சேலத்துலேருந்து ஆத்தூருக்கு அனுப்புகிறேன்னா இங்கே சேலத்துலேருந்து அங்கே போகும்போது எவ்வளோ போய் சேரும்? 90 யூனிட் தான் போய் சேரும். 10 யூனிட் கரண்ட்டு இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகும்போது செலவாயிரும். நான் இங்கே 100 கோடி ரூபாய்க்கு வாங்குறேன் கரண்ட், வெள்ளக்காய் ஒருத்தங்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு வாங்குறேன்னா அவனுக்கு போய் சேரும் பொழுது 90 கோடி ரூபா கரண்ட் தான் போகும். 10 கோடி ரூபா கரண்ட் அனாமத்தா போகும்போது செலவாயிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ வண்டி கரண்ட்னா செலவு தானே ஆகும், இதெல்லாம் ஒரு பேச்சாசை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்குள்ளாடி தான் இன்னொரு விஷயம் இருக்குது. உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு யாராச்சும் 12ஆவதுல ஃபிசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, பயாலஜியோ அல்லது வேறு என்னமோ குரூப் சொல்லுவாங்களே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு, இவங்க படிக்கிறவங்கள கேட்டிங்கன்னா தெரியும். என்ன தெரியும்? 12ஆம் கிளாஸ் ஃபிசிக்ஸில் வரும், ஒரு தங்கத்தில் நம்ம மின்சாரத்தை கடத்தணும் அப்படின்னா அது செலவாகாமல் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரும். இப்போ நம்ம வந்து தங்கத்தில் ஒரு கம்பி செஞ்சு, சிரிக்காதீங்க, சொல்லும் பொழுதே சிரிக்காதீங்க, தங்கத்தில் ஒரு கம்பி செஞ்சு ஆத்தூர்லேருந்து சேலத்துலேருந்து ஆத்தூருக்கு தங்கத்தில் கம்பி செஞ்சு இங்கேருந்து அங்கே அனுப்பணும் அப்படின்னா, இங்கே நான் 100 யூனிட் அனுப்புனா அதே 100 யூனிட் அங்கே போய் சேரும். கரண்டில் தங்கத்தில் கரண்ட் ட்ராவல் ஆகும்போது செலவு ஆகாது. ஏப்பா அப்படின்னா அதை வாங்கி போடலாம்லப்பான்னு சொல்லி கேட்டோம்னா அங்கே தான் இருக்குது பெரிய விஷயமே. ஒவ்வொரு நாளும் 10 கோடியிலேருந்து 100 கோடி ரூபா வரைக்கும் கரண்ட் ட்ராவலிங் சார்ஜுன்ற பேரில் கரண்ட் செலவாகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் சராசரியாக ஒரு 100 கோடி ரூபா காசு அப்படிங்கிறது அனாமத்தா இந்தியா முழுக்க வந்து செலவாகிட்டு தான் இருக்குது, கரண்ட் ட்ராவலிங் சார்ஜ் மட்டுமே. அவங்ககிட்ட நம்ம 100 கோடி ரூபா கொடுத்து வாங்கிடுறோம், இங்கேருந்து போகும்போது 90 கோடி ரூபா கரண்ட்டில் தான் போவோம். இப்படி இந்தியா முழுக்கவே ஒரு 10 கோடி ரூபா கரண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியிலேருந்து பகுதிக்கு பிரித்து விடும்போது செலவாகிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் மாற்று சிந்தனையாக நம்ம தங்கத்தில் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போட விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம், நம்ம பங்குச்சந்தை. பங்குச்சந்தை அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் எதை அடிப்படையாக கொண்டு ஓடுது? தங்கம் விலை ஏறுது இறங்குதுங்கிறத பொறுத்து தான். தங்கத்தை அடிப்படையாக வச்சு தான் பொருளாதாரமே இருக்குதுங்கும் பொழுது நீ இந்தாண்ட எவ்வளோ பணம் வேணாலும் அனாமத்தா செலவு பண்ணிட்டு போய் எங்களுக்கு அதை பற்றி அவசியம் கிடையாது. இந்தாண்ட எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 கோடி ரூபா பணம் வருது அப்படின்னா நாங்கள் பங்குச்சந்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நீங்கள் ரோட்டில் இறங்கி இந்த மாதிரி கரண்ட் கம்பிக்கு பதிலாக தங்கத்தில் கம்பி போட்டுட்டீங்க அப்படின்னா தங்கத்தோட மதிப்பு இல்லாமல் போயிடும். அரசாங்கம் நினச்சா பண்ணலாம், அரசாங்கம் நினச்சா பண்ண முடியும், பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஒருத்தனுடைய வழி அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு புரிஞ்சாதான் அதை போடுவாங்க. இன்னொன்று, நம்ம பாட்ட கடன் வாங்கி எல்லாம் வாங்கி போட்டு வைக்கலாம், என்னப்பா என்ன ஆகிவிடும் எவன் கேட்க போகிறான்ங்கிற மாதிரி. தங்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால இதை யாரும் பண்ணுறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு 8 கிராம் தங்கம் அப்படிங்கிறது எவ்வளவு வந்துருச்சு? ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு. ஒரு சவரன் 1 லட்ச ரூபா வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது ஆத்தூர்ல இருந்து சேலத்துக்கு தங்கத்துல கம்பி பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். சரி, ஓகே, அதுக்கான கேள்விக்குறி அப்படிங்கிறத தளர்வு பண்ணணும் அப்படின்னா இரும்பு மாதிரி சாதாரண ஒரு பொருளுக்கு ஈக்குவலாக நம்ம தங்கத்தோட விலையை மாற்றணும். அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கையில கிடையாது. மிகப்பெரிய மற்ற நாட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நாங்களாம் தங்கத்தை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி தங்கத்தை ரொம்ப
சிறுமைப்படுத்துறீங்க. தங்கத்த ரொம்ப சின்னதா காட்டுறீங்க. நீங்க கரண்ட் பணம் செலவானா செலவாயிட்டு போட்டும். இத வச்சு நாங்க எவ்வளோ பெரிய பொருளாதாரம் வளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தங்கம் அப்படி இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா காமிச்சு நாங்கலாம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப 8 கிராம் தங்கம் வாங்குறோம் அப்படின்னா, அதுல ஒரு 6 கிராம் தங்கம் இருக்கும். ஒரு 2 கிராம் செம்பு கலந்து தான் இருப்பாங்க. ஒரு 1 கிராம் தங்கம் 20,000ன்னா, இப்ப 8 கிராம் 1 பவுன்ல ஒரு விஷயம் வாங்குறாங்க அப்படின்னா, அதுல ஒரு 2 கிராம் செம்பு இருக்க தான் செய்யும். அதுல ஒரு 40,000 ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது இருக்கலாம். இல்லாமலும் போகலாம். இப்போ ரூ. 1,00,000 போட்டு ஒருத்தர் நகை வாங்குறாங்க அப்படின்னா, அதுல ஒரு ரூ. 40,000 செம்புக்கு தான் அவங்க காசு குடுத்து தான் வாங்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து ஸ்கேம் பத்தி சொல்ல வரல. தங்கத்துல கரண்ட் கம்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, மக்களுக்கு அது ஒரு விதத்துல பயன்படும். ஆனா யாரும் பண்ண விடமாட்டாங்க. மத்தவங்களுக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. இத வச்சு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே இருக்குது அப்படிங்கும் பொழுது, பண்ண விடமாட்டாங்க.